வணக்கம் சென்னை மக்களே. சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான பிரபலமான தேவாலயம்னா அது சாந்தோம் தேவாலயம் தான். இந்த சாந்தோம் தேவாலயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு மக்களே. டவுட்டிங் தாமஸ் அழைக்கப்படும் புனித தாமஸ் கிபி 52ஆம் ஆண்டுல இந்தியாவுக்கு வருகை தந்து கேரளா, தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய பகுதிக்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்துவங்களோட கொள்கைகளை பரப்பி பல அற்புதங்களை செஞ்சவர் தான் இந்த புனித தாமஸ். இயேசுவோட 12 சீடர்களில் ஒருவர் தான் இந்த புனித தாமஸ். இயேசுவோட கொள்கைகளை பரப்பி பல மக்கள் இவரால் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறி இருக்காங்க. கிபி 72ஆம் ஆண்டுல சென்னையில உள்ள ஒரு மலையில இவர் உயிர் பிரிந்தது. இவர் உயிர் பிரிந்த அந்த மலையோட பெயரை இப்ப சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற பெயர்ல அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. புனித தாமஸோட உடலை எங்க அடக்கம் செஞ்சாங்கன்னா மயிலாப்பூர் கடற்கரையை ஒட்டி புனித தாமஸோட உடலை அடக்கம் செஞ்சாங்க. இவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த தேவாலயத்தை புனித தோமா தேவாலயம் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டது. பிற்காலத்துல போர்த்துகீசிகளால மிக பிரம்மாண்டமா இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. போர்த்துகீசிகள் மொழிகள்ல நன்றிகளை தெரிவிக்க சாந்தோம்னு அழைப்பாங்களாம். அந்த வகையில புனித தாமஸுக்கு நன்றிகளை செலுத்தும் விதமான தேவாலயம் கட்டப்பட்டது. இதனாலேயே இந்த தேவாலயத்துக்கு போர்த்துகீசிகள் மொழியில சாந்தோம் என பெயர் வச்சாங்க. இப்படிதான் மக்களே சென்னையில உள்ள மயிலாப்பூர்ல இந்த சாந்தோம் தேவாலயம் உருவானது. இந்த வீடியோவை உங்க கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. மறக்காம ஒரு ஃபாலோ